வணக்கம், வெல்கம் டு தர்ஸ்டியூப் சேனல். நான் உங்கள் ராதா ரவி. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் incometax.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் நமக்கான யூசர் லாகின் டீட்டெயில்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது எதுக்காக இந்த யூசர் லாகின் டீட்டெயில்ஸை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா, இப்போது நம்மளோட பேன் கார்டை பற்றின அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம வந்துட்டு ஆன்லைனில் ஈஸியாக வந்துட்டு எடுத்துக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐடி ரிட்டர்ன்ஸை வந்துட்டு ஃபைல் பண்ண முடியும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, அதாவது லாகின் டீட்டெயில்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நம்மளோட ஐடி ரிட்டர்ன்ஸை வந்துட்டு ஃபைல் பண்ண முடியும். நம்ம ஆடிட்டர்கிட்ட போகாமல் நாமளாகவே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஃபைல் பண்ணிக்கிற முடியும். தென் வந்துட்டு இப்போ ஆதார் கார்டை வந்துட்டு பேன் கார்டோட வந்துட்டு லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் லிங்க் பண்ண முடியும். அதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர், இன்ஸ்டாண்ட் பேன், ப்ளஸ் வந்துட்டு நம்மளோட பேன் கார்டு டீட்டெயில்ஸை டவுன்லோட் பண்ணணும். ஆல்ரெடி நாம் பே பண்ணியிருக்க ஐடிஆர் ரிட்டர்ன்ஸை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏதாவது லோன் ஏதாவது அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட் 3 இயர்ஸ் ஐடி ஸ்டேட்மெண்ட்ஸை வந்துட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளாவே வந்துட்டு ஆடிட்டர்கிட்ட போகாமல் இங்கே நாமளாவே வந்துட்டு ஐடிஆரை அப்ளை பண்ண டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்துட்டு நாம் டவுன்லோட் பண்ணவும் முடியும். அதுக்காக தான் வந்துட்டு நாம் இங்கே ஒரு யூசரை க்ரியேட் பண்ணுறோம். அது எப்படி அப்படின்றதான் பார்க்குறோம். அதுக்காக நான் incometax.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு வந்திருக்கேன். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் மோஸ்ட் கார்னரில் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட், டேக்ஸ் பேயரா அதர்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டேக்ஸ் பேயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களோட பேன் கார்டு நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுங்க. இதில் மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டீட்டெயிலை ஃபில் பண்ணுறோம். தென் வெரிஃபை டீட்டெயில் கொடுத்துட்டு செக்யூர் அக்கௌண்ட் கொடுத்துட்டு நமக்கான யூசர் டீட்டெயில்ஸை வந்து லாகின் டீட்டெயில்ஸை நாம் க்ரியேட் பண்ணிக்கிற முடியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டோட நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்களோட பேன் கார்டோட நம்பரை கரெக்டாக கொடுத்துட்டு வேலிடேட் அப்படின்ற ஆப்ஷன் மேலே ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வேலிடேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது பேன் வேலிடேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ப்ளீஸ் கன்ஃபார்ம் இஃப் யூ வாண்ட் டு ரிஜிஸ்டர் அஸ் அ இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயர் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பேன் கார்டில் உள்ளபடி லாஸ்ட் நேம், மிடில் நேம், ஃபஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர், ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரெசிடென்டியல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. ஸோ கேட்டிருக்க டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க அஸ் பர் யுவர் பேன். ஸோ ஒன்ஸ் உங்களோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக அப்படின்றத டபுள் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1 நாம் பாஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரைமரி மொபைல் நம்பர் கேட்குறாங்க. அந்த ப்ரைமரி மொபைல் நம்பரை எங்கே என்ட்ரி பண்ணிக்கணும். தென் அடுத்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி மொபைல் நம்பர் கேட்குறாங்க. அடுத்து ப்ரைமரி இமெயில் ஐடி கேட்குறாங்க. ஸோ இந்த 2 ஃபீல்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மேண்டேட்ரி. லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா விட்டுடலாம். இது ஆப்ஷனல் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு போஸ்டல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. உங்களோட பேன் கார்டில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ், பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது என்ன அட்ரஸ் கொடுத்துருந்தீங்களோ அந்த அட்ரஸை நீங்கள் அப்படியே இங்கே கொடுத்துட்டு தென் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் ப்ரைமரி மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. தென் அந்த ப்ரைமரி மொபைல் நம்பர் வந்துட்டு யாரோடது அப்படின்றத கேட்டிருக்காங்க. தென் உங்களோட ப்ரைமரி மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டல் அட்ரஸில் நீங்கள் பேன் கார்டு க்ரியேட் பண்ணும்போது என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி, ஃப்ளாட் நம்பர், ஸ்ட்ரீட்டு, தென் பின்கோட், போஸ்ட் ஆஃபீஸ் என்ன, ஏரியா லோக்காலிட்டி என்ன, ஸ்டேட் என்ன, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கு. அந்த ஓடிபியில் இங்கே நம்ம டைப் பண்ணணும். இமெயில் ஓடிபி, தென் மொபைல் ஓடிபியும் கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் நம்மளோட மொபைலுக்கு வந்த ஓடிபி ப்ளஸ் இமெயிலுக்கு வந்த ஓடிபி ரெண்டையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேன் டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்துட்டு விசிபிள் ஆகும். ஸோ தேவை அப்படின்னா வந்துட்டு நம்ம எடிட் அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக எடிட் பண்ணிக்க முடியும். தென் ஒன்ஸ் நம்ம டபுள் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுது. இந்த பாஸ்வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8 to 14 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஒரு அப்பர் கேஸ் லெட்டர் இருக்கணும்.
ஒரு நம்பர் யூஸ் பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கேற்றது மாதிரி நம்ம பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கிறணும். ஸோ செட் யுவர் பர்சனலைஸ்டு மெசேஜ் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதில் ஏதாவது வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஒன்ஸ் நம்ம கொடுத்த டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா with this registration you will get the access to limited features. Please log in and update your profile to get access to all features provided by the department like add bank account, link Aadhaar இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஒரு யூஸரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது, ப்ளஸ் வந்துட்டு ஆதார் கார்டை எப்படி லிங்க் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நாம் அப்டேட் பண்ணிக்கிறணும் அப்படின்றாங்க. ஸோ ப்ரொசீட் லாகின் கொடுத்து நாம் கொடுத்த லாகின் டீட்டெயில் கரெக்டாக லாகின் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே உங்களோட பேன் கார்டு டீட்டெயிலை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் செக்யூர் அக்சஸ் மெசேஜ் டிஸ்பிளேட் அபோவ் அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு தென் உங்களோட க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு அங்கே கொடுத்துக்கோங்க. தென் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் இந்த incometax.gov.in அப்படின்ற வெப்சைட்டை பயன்படுத்தி நமக்கான யூசர் லாகின் டீட்டெயில்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த எளிமையான மெத்தடை ஃபாலோ பண்ணி incometax.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் நாம் ஒரு யூஸரை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை க்ரியேட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தர்றேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.